வணக்கம். எம்எஸ்சி மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் கோர்ட்ஸ்க்கான ரிட்டன் எக்ஸாம் எழுதிட்டு அடுத்த கட்ட ப்ராசஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நேற்று பார்த்தீங்கன்னா டிரைவருக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு, டிரைவருக்கான ஸ்கில் டெஸ்ட்டுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு நேற்று வெளியாகிட்டு, அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கு கலந்துக்கிறதுக்கான ஹால் டிக்கெட் வித் ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டோட அதுவுமே வெளியாகிட்டு, அதுவுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்கில் டெஸ்ட் எப்போ நடக்குதுன்னா வர்ற 24 அடுத்த வாரம் 24லேருந்து 28 பிப்ரவரி வரை நடக்குது ஸ்கில் டெஸ்ட்டு. அதுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிட்டாங்க. இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு முடிஞ்ச பிறகு அடுத்த இன்டர்வியூ இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கும் லிங்க் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாம் நேற்றே பார்த்துருப்பீங்க. அதை பார்த்து இங்கே இதில் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்க தான் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு அட்டன் பண்ண போகிறாங்க. இது பார்த்திங்கன்னா எல்லாமே டிஸ்ட்ரிக் வைஸு காமனாக சேர்த்து ஒரே செலெக்ஷன் லிஸ்ட்டாக கொடுத்துட்டாங்க. யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்களே எல்லாருமே ரிசர்வேஷன் பேஸில் யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்க எல்லார் லிஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. இதில் உள்ளவங்க அதில் என்ன டேட் கொடுத்துருக்காங்களோ அன்றைக்கி போயிட்டு ஸ்கில் டெஸ்ட் அட்டன் பண்ணணும். இது எந்த பேஸில் பண்ணியிருப்பாங்கன்னா ரிசர்வேஷன் பேஸ்டு. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டைம் எதுவும் பேக்லாக் வேக்கன்ட் இருந்துச்சுன்னா அந்த ரோஸ்டர் சிஸ்டம் பேஸில் பண்ணியிருப்பாங்க. டிரைவருக்கு எக்ஸாமுக்கு பார்த்திங்கன்னா 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த பேஸில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் அந்த குறிப்பிட்ட டேட்டில் என்ன டைம் கொடுத்துருக்காங்களோ அங்கே ஹால் டிக்கெட்டில் கொடுத்துருக்கிற இடத்துக்கு அங்கே சென்னையில் போயிட்டு நீங்கள் ஸ்கில் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். ஸ்கில் டெஸ்ட்னால் ஒன்றும் இல்லை, டிரைவிங் நல்லா பண்ண தெரியுதா, அது மட்டும் இல்லாமல் அந்த டிரைவிங்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ரோட் சேஃப்டி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கரெக்டாக தெரியுதான்னு செக் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் ஜட்ஜஸுக்கு டிரைவிங் பண்ண போகிறீங்க, அப்போ அந்த சேஃப்டி கரெக்டாக இருக்கணும். அதனால் சரியான முறையில் அந்த விதிமுறைகளோட ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு நடக்கும் ஸ்கில் டெஸ்ட்டு. அந்த ஸ்கில் டெஸ்ட்டு பேஸில் அடுத்த கட்ட இன்டர்வியூக்கு செலக்ட் பண்ணி அப்புறம் இன்டர்வியூ மார்க்கை பொறுத்து அப்போ ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு ஆகும். ஸ்கில் டெஸ்ட்டுங்கிறது அதான் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு, டிரைவிங் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு. டிரைவிங் எல்லாருமே பண்ணிவிடுவாங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மதித்து என்னென்ன சாலை விதிகள் அப்புறம் டிரைவிங் ரூல்ஸ் படி ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? அது கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டுக்கு, அதாவது டிரைவர் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு செலக்ட் ஆனவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு போகணும். சரிங்களா? அந்த ஸ்கில் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த டேட்டில் நடக்குது. அப்போ ஸ்கில் டெஸ்ட் மட்டும் நடக்காது, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்துட்டு அடுத்து தான் ஸ்கில் டெஸ்ட் நடக்கும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்த டீட்டெயிலுக்கான சர்டிஃபிகேட்ஸ்லாம் கரெக்டாக இருந்தால் தான் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு சிபி அதோட ஸ்கில் டெஸ்ட்டும் நடக்கும். சரிங்களா? அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைன்னா கண்டிப்பாக ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கணும். உங்களை ரிஸ் நம்பரு, டேட் ஆஃப் பர்த்து, கேப்சா போட்டிங்கன்னா அந்த ஹால் டிக்கெட்டுக்கான லிங்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் வெப்சைட்டில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது கூடவே பார்த்தீங்கன்னா ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, டாக்டர்கிட்ட வாங்குகிற அந்த கண்ணுக்கான அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு அதுவும் வாங்கிட்டு போகணும். சரியான கண் பார்வை திறன் இருக்குன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மெட்டில் அதுவும் வாங்கிட்டு போய்க்கணும். அது மஸ்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் எம்ஹெச்சி ரெக்ரூட்மெண்ட் வெப்சைட்டில் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் அப்லோட் பண்ணிங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு, டிரைவிங் லைசன்ஸு, ப்ரையாரிட்டி, பிஎஸ்டிஎம்மு, அது மாதிரி வேறு என்னெல்லாம் கொடுத்தீங்களோ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாத்துக்கான ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜெராக்ஸ் காப்பி பார்த்திங்கன்னா எல்லா சர்டிஃபிகேட்லேயும் செல்ஃப் அட்டஸ்டடோடு எடுத்துகிட்டு போகணும். செல்ஃப் அட்டஸ்ட்னால் ஒன்றும் இல்லை, அந்த ஜெராக்ஸ் காப்பி கீழே நம்மளே சைன் பண்ணி கொடுக்குறதான். அது எப்படின்னு தெரியாட்டி நீங்கள் அங்கே கூட ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே எங்கே பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நீங்களே கீழே சைன் பண்ணி கொடுத்துடலாம். செல்ஃப் அட்டஸ்டட் காப்பினா சுயமாக நம்மளே அந்த ஜெராக்ஸ் காப்பியில் சைன் பண்ணி கொடுக்குறதான். எல்லா சர்டிஃபிகேட்ஸ் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும். அப்ளை பண்ணும்போது வெப்சைட்டில் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸு எல்லாமே ஒரிஜினல் மட்டும் இல்லாமல் செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பி ஒன்று எடுத்து வரணும். அது மட்டும் இல்லாமல் ஹால் டிக்கெட்டு, ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு முக்கியம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அதில் ஃபோட்டோலாம் கரெக்டாக விட்டு இருக்கணும். அதில் டாக்டரோட சிக்னேச்சர், அந்த சீலெல்லாம் கரெக்டாக இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கொடுத்துருக்குற டைம் டேட்டுக்கு நீங்கள் போயிடணும். அப்புறம் 2 பேர் கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு
எடுத்திருப்பாங்க. அதுவும் நம்ம வெப்சைட்டில் சொல்லியிருப்போம். முடிஞ்சால் அதுவும் வாங்கிட்டு போங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்து என்ன நடக்கும்? மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்குமே கொடுத்துட்டாங்க. டவுன்லோட் த ஹால் டிக்கெட் அலாங் த ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், அதாவது அது கூட ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டும் ஃபார்மெட்டுமே இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் போய்ட்டிங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரு, டேட் ஆஃப் பர்த்து, கேப்சா என்ட்ரு பண்ணிங்கன்னா யாரெல்லாம் அந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்களுக்கு ஹால் டிக்கெட் வரும். டவுன்லோட் பண்ணிவிட்டு அதையுமே பிரிண்ட் எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஓஏ, சிஏ அந்த மாதிரியான எக்ஸாமுக்கான ப்ராக்டிக்கலுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் அறிவிப்பாங்க. அது போலவே மசால்ஜி, நைட் வாட்ச்மேன், சானிடைஸ் ஒர்க்கர் அந்த ஒரு எக்ஸாம் இருக்குல்ல, அதுக்கான ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுமே அதுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டும் அறிவிப்பாங்க. இப்போதைக்கு எந்தெந்த போஸ்ட்டுக்கெல்லாம் ப்ராக்டிக்கல் ஸ்கில் டெஸ்ட் இருக்கோ அதுக்கு முதல்ல செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுத்து அந்த ப்ராக்டிக்கல் ஸ்கில் டெஸ்ட்டை பண்ணுவாங்க. இப்போ டிரைவருக்கான ஸ்கில் டெஸ்ட்டு, அதாவது ப்ராக்டிக்கலுக்கு இப்போ கூப்பிட்ருக்காங்க. பிப்ரவரி கடைசி வாரத்தில் நடக்குது, அதாவது அடுத்த வாரத்தில் நடக்குது. அங்கே போயிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபையும் பண்ணிவிட்டு ஸ்கில் டெஸ்ட்டு, அந்த டிரைவிங்க்கான ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டும் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மற்ற இன்னும் ஒரு 3 எக்ஸாம் இருக்குது. அதில் ஒரு 2 எக்ஸாமுக்கு ப்ராக்டிக்கல் இருக்குது. அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, ஆஃபீஸ் அட்டெண்டர் அந்த எக்ஸாமுக்கும், அடுத்து இன்னொன்று மசால்ஜி, நைட் வாட்ச்மேன், சானிடைஸ் ஒர்க்கர் அதுக்கும் ப்ராக்டிக்கல் இருக்குது. அந்த 2 எக்ஸாமுக்கான ப்ராக்டிக்கலுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுத்து அந்த ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ண வைப்பாங்க. அதுக்கும் பிறகு தான் எல்லா போஸ்ட்டுக்குமான இன்டர்வியூ நடக்கும். அதனால் இப்போதுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாமினர், ஜூனியர் பைலிப், சீனியர் பைலிப்ஸ், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அந்த எக்ஸாமுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு, அதாவது இன்டர்வியூக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு இப்போதைக்கு வராது. ஏன்னா ப்ராக்டிக்கல் நடக்க வேண்டிய எக்ஸாம்ஸ்லாம் ஒரு 2-3 எக்ஸாம்ஸ் இருக்குது. இந்த ப்ராக்டிக்கல்ஸ் எல்லாம் உள்ள போஸ்ட்டுக்கெல்லாம் ப்ராக்டிக்கல் முடிஞ்ச பிறகு தான் இன்டர்வியூக்கு உள்ள போஸ்ட்டு. இப்போ எல்லாத்துக்குமே இன்டர்வியூ இருக்குது, இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. ப்ராக்டிக்கல் முடியாமல் இன்டர்வியூக்கு கூப்பிட மாட்டாங்க. இந்த எக்ஸாமினர், ஜூனியர் பைலிப், சீனியர் பைலிப் அந்த மாதிரியான எக்ஸாமுக்கு பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கிடையாது, ஸ்கில் டெஸ்ட்டும் கிடையாது. டைரெக்டாக பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டுக்கு அடுத்து அவங்களுக்கு இன்டர்வியூ தான் இருக்குது. ஆனால் மற்ற 3 எக்ஸாமுக்கு ப்ராக்டிக்கல் ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. அதனால் மற்ற 3 எக்ஸாமுக்கு ப்ராக்டிக்கல் ஸ்கில் டெஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கு மார்க் கொடுத்து அதுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்ட பிறகு தான், அதுக்கான ரிசல்ட்டு விட்ட பிறகு தான் இன்டர்வியூக்கு உள்ள போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு வரும். அதுக்கு மாதிரி இந்த ப்ராக்டிக்கல்ஸ்லாம் இந்த 3 எக்ஸாம்ஸு 3 விதமான எக்ஸாமுக்கு முடிஞ்சு அடுத்து செலெக்ஷன் லிஸ்ட்டு ரிசல்ட்லாம் கொடுத்துட்ட பிறகு மொத்தம் 4 எக்ஸாமுக்கும் ஒன்றாவே அடுத்தடுத்து இன்டர்வியூக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுப்பாங்க. அதனால் இப்போதைக்கு எக்ஸாமினர், ஜூனியர் பைலிப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இந்த எக்ஸாமுக்கான இன்டர்வியூக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு இப்போ எதிர்பார்க்க முடியாது. இந்த ப்ராக்டிக்கல்ஸ் முடிஞ்ச பிறகு தான் இந்த எக்ஸாம்ஸ்க்கான இன்டர்வியூ கூட சேர்த்து தான் அந்த இன்டர்வியூ நடக்கும். அதனால் மார்ச் மாதம் எப்படியும் கடைசி ஆகிடும்னு எதிர்பார்க்குறோம். அதனால் இது எப்போ எக்ஸாமினர், ஜூனியர் பைலிஃபுக்கு செலெக்ஷன் லிஸ்ட் வரும்னு அதை எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னா இந்த மற்ற 3 எக்ஸாம்ஸ்க்கும் ப்ராக்டிக்கல் முடிஞ்சிச்சுன்னா இது கூட சேர்த்து அதுக்குமே இன்டர்வியூ வச்சுக்கலாம். இல்லை இதுக்கு தனியாக இன்டர்வியூ, அதுக்கு பிறகு தனியாக இன்டர்வியூன்னு அப்படி வைக்க மாட்டாங்க. போன டைம்லாம் அது மாதிரி வைக்கலை. அதனால தான் இப்போ ப்ராக்டிக்கல்னால் பார்த்திங்கன்னா மொத்தமாக சென்னை ஹைகோர்ட்டுக்கு இல்லை சென்னையில் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு ப்ராக்டிக்கல் ஸ்கில் டெஸ்ட் வச்சுருவாங்க. ஆனால் இன்டர்வியூ பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அந்தந்த டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் இருக்கலாம், இல்லைனா அதுவும் பொதுவான இடத்துல இருக்கலாம். ஆனால் ஃபைனலாக ஒரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு ஃபைனலாக கொடுக்கறது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 2 டிஸ்ட்ரிக் சேர்த்து ஒரு டிஸ்ட்ரிக் கோர்ட்டுக்கு தான் கூப்பிட்டு அதை பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ இந்த டிரைவருக்கு இப்போதுக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட் முடிஞ்ச மாதிரி ரிசல்ட் விட்டு அடுத்து இன்டர்வியூக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு, அப்புறம் இன்டர்வியூ முடிஞ்சு மொத்தமாக மார்க் சேர்த்து அப்போ தான் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியாகும். சரிங்களா? அந்த டிரைவர் அந்த மற்ற ஓஏ இந்த இதுக்கான ப்ராக்டிக்கல் முடிஞ்சு அடுத்து இன்டர்வியூ நடக்கும்போது அந்த 10th குவாலிஃபிகேஷனுக்கான எக்ஸாமினர், ஜூனியர் பைலிப், சீனியர் பைலிப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கான இன்டர்வியூ நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஏற்கனவே டிலே ஆகிட்டுருக்கு, இன்னமும் கொஞ்சம் டிலே ஆகிறது வாய்ப்பு இருக்குது. நம்ம எதிர்பார்த்த மாதிரி பட்ஜெட்டு இப்போ கூட்டத்தொடர போகுது. பிப்ரவரி கடைசியில் தான் இதுக்கான ப்ராக்டிக்கலே நடக்குது. அடுத்து மார்ச்சில் மற்ற 2 எக்ஸாமுக்கு ப்ராக்டிக்கல் நடந்துட்டு இன்டர்வியூ வர்றதுக்கு எப்படியுமே மார்ச் முடிஞ்சிடும். கொஞ்சம் லேட் ஆகும், 1 month லேட் ஆகலாம்.
இல்லை சீக்கிரமே கூட வரலாம். ஆனால் இதுக்கு தான் மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ராக்டிகல்ஸ்லாம் முடிஞ்ச பிறகு இன்டர்வியூ நடக்கிறதுக்கு தான். சரிங்களா? அப்புறம் இந்த ரிசர்வேஷன் பேஸில் எல்லா டிஸ்ட்ரிக்கும் சேர்த்து ஒரே லிஸ்ட்டாக தான் விட்டுருக்காங்க. இப்போ நம்ம டிரைவர் செலெக்ஷன் லிஸ்ட் வந்திருக்குல்ல, ஸ்கில் டெஸ்ட்டு, அதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ரிசர்வேஷன் பேஸ் இடசுழற்சி அடிப்படையில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில் எல்லா டிஸ்ட்ரிக்கும் சேர்த்து எவ்வளோ போஸ்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ரேஷியோவில் தான் செலெக்ஷன் லிஸ்ட் விட்டுருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சில பேர் குறைவாக மார்க் எடுத்து ப்ரையாரிட்டி ரிசர்வேஷன், பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் அந்த இதில் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்திருக்கலாம். அவங்க அங்கே சிவி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது, அதாவது ஸ்கில் டெஸ்ட்டு முன்னாடி அங்கே பண்ணும்போது அவங்க ப்ரையாரிட்டியில் செலக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டுக்கு அவங்கள்ட்ட அந்த ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட்டு கரெக்டாக கொடுக்கலன்னா அவங்க அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சமயத்தில் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அவங்கள ஸ்கில் டெஸ்ட்டுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் டீட்டெயிலெலாம் அங்கே கரெக்டாக வெரிஃபை பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணிவிட்டு தான் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க. இப்போ ஒரு ரிசர்வேஷன் பேஸில் உங்களை செலக்ட் பண்ணி ஸ்கில் டெஸ்ட்டுக்கு கூப்பிட்ருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதுக்கான இது தவறாக கொடுத்துருக்கலாம், இல்லை அதுக்கான டாக்குமெண்ட் அங்கே சரியாக இல்லைன்னா உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேஜ்லேயே ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் ஸ்கில் டெஸ்ட் உள்ளவே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் ஹால் டிக்கெட்டு, ஹை ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, அடுத்து லைசன்ஸு, அப்புறம் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ப்ரையாரிட்டி ரிசர்வேஷன் கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு, பிஎஸ்டிஎம் கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸு எல்லாமே கரெக்டாக எடுத்துகிட்டு போயிடணும். சரிங்களா? ஒருவேளை உங்களை ஜென்ரல்லையோ இல்லை வேறு எதுவும் ரிசர்வேஷன், கம்யூனிட்டி ரிசர்வேஷனில் செலக்ட் பண்ணியிருந்தா நீங்கள் ப்ரையாரிட்டி ரிசர்வேஷனோ பிஎஸ்டிஎம்மோ தவறாக கொடுத்துருந்தாலோ இல்லை சர்டிஃபிகேட் இல்லைனாலோ பிரச்சனை இல்லை. உங்களை எந்த கேட்டகரியில் செலக்ட் பண்ணி செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்களோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் அங்கே கரெக்டாக இருக்கணும். இருந்தால் தான் வெரிஃபை பண்ணி சரியாக அங்கே ஸ்கில் டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க. நீங்கள் ஸ்கில் டெஸ்ட் முடிச்சுட்டு அது ரிசல்ட் வந்த பிறகு அந்த மார்க்கை பேஸ் பண்ணி அடுத்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க. இன்டர்வியூ மார்க்கும் சேர்த்து வந்த பிறகு நீங்கள் ஃபைனலாக செலெக்ஷன் ஆவீங்க. சரிங்களா? இதுதான் அடுத்து. இப்போதைக்கு எக்ஸாமினர் ஜூனியர் வெலிப் சீனியர் வெலிப்புக்கான லிஸ்ட்டு லேட் ஆகும். முதல்ல இப்போ செலெக்ஷன் லிஸ்ட்டு டிரைவருக்கு வந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ஓஏ சிஏ எக்ஸாம்ஸுக்கும் மசால்ஜி நைட் வாட்ச்மேன் அந்த எக்ஸாம்ஸுக்கான ப்ராக்டிக்கலுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு எதிர்பார்க்கலாம். அதுவுமே எல்லா டிஸ்ட்ரிக் கோர்ட்டுக்கும் சேர்த்து ஒரே லிஸ்ட்டாக ரிசர்வேஷன் பேஸில் கொடுப்பாங்க. சரிங்களா? இப்போதுக்கு அடுத்த வாரம் எல்லா டாக்குமெண்ட்ஸோட கரெக்டாக போயிட்டு அந்த சிவியும் ஸ்கில் டெஸ்ட்டும் அட்டன் பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட்ஸு இருந்தால் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.